எல்லோருக்கும் வணக்கங்க. போன வாரம் வந்து இந்த தொக்கு செய்கிற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு பக்கம் தொக்கு ஆர்டர் கொடுத்து பணமும் கொடுத்துட்டாங்கங்க. பெரண்டை வந்து மழை காலத்தில் தான் நிறையா கிடைக்கும். இப்போ வந்து வெயில் காலனால பெரண்டை கிடைக்கவே இல்லை. பெரண்டை தொக்கு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு இத்தனை வேலைக்கு இடையில அதை க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் பெருசாக நேரமே இல்லை. நான் பெரண்டையை வாங்கி வெளியில் கொடுத்துருவேன். க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. வந்து எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் நைட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை செஞ்சு வச்சுருவேன். இப்படி தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நமக்கு நல்லா போச்சுன்னா நம்ம இதுக்கு தனியாக ஆள் போட்டுக்கலாங்க. அப்படி தான் நான் ஐடியா பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து தக்காளி தொக்கு, பெரண்டை தொக்கு, பாவக்காய் தொக்கு 3மே ரெடியாக இருக்குது. அடுத்தது மொடவாட்டுக்கால் சூப்பு பொடியும், இது முருங்கைக்கீரை பொடி, பெரண்டை பொடி, இந்த 3மே தயாராகிட்டு இருக்குது. அதெல்லாம் வெளியில் கொடுத்துருக்கேன் செய்யறதுக்கு. சரிங்களா, வந்துடும். இப்படி கூட நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. இதில் கிடைக்கிற ஏதோ ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு நம்ம இந்த குட்டீஸுகளுக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த குட்டீஸுகளுக்காக நம்ம நல்லா இல்லை அப்படின்னால அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் வாங்க வேணாம். ஒரு டைம் வந்து ஒரு 100 கிராம் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கலாம். யார்கிட்டையும் வாங்க போகிறீங்க, அதுக்கு நம்ம இந்த குட்டீஸுகளுக்காக நமக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதே போல் நான் வந்து இது முறையாக ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்து தான் இதை பண்ணியிருக்கேன். கொரியரில் பண்ணுறதுக்கு அந்த எஃப்எஸ்எஸ்ஐ வரணுங்க. அது கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். அப்புறம் ப்ராப்பராக அது வந்துடுங்க. எது பண்ணாலும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு இது. 2வது, எனக்கு எப்போவுமே ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாகவே இருக்கும். எப்போவுமே அப்படி தான். நான் அப்படி தான் கம்பெனி வச்சதே. 13 வருஷம் ஆச்சு நான் கம்பெனி வச்சு. ஃபுட்டு செய்யணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இதுங்க. ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டு இருந்தேன், அதாவது குழம்பு மட்டும் வச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து தொக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். ஒரு டைம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எந்த ப்ரெசர்வேட்டிவுமே இதில் போடலைங்க. நல்லா சுத்தமான செக்கு நல்லெண்ணெயில் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா, பொருள்லாம் நல்லா தரமாக போட்டு வெளியில் இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் தரோம். கம்மி விலைக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு டைம் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். சரிங்களா, யாரையுமே நான் கட்டாயப்படுத்தலை. ஒரு 100 ரூபா தரீங்க, எங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட ஒரு பொருள் கூட வாங்கிக்கலாம். அப்படி அந்த கான்செப்ட் தான் என்னோடது, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் வந்து என்னுடைய உழைப்பை போட்டு நிறையா இருக்குங்க. இதில் ஈஸியாக பண்ணல, நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம்.